வணக்கம். ஆன்மீக செய்திகள். வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒன்று ஜலகண்டீஸ்வரர் ஆலயம். விஜயநகர பேரரசு காலத்தின் கட்டிடக்கலைக்கு இந்த கோவில் ஒரு சான்று. புரட்டாசி மாத சுக்லபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ நடராஜர் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு யாகமும் அலங்காரமும் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். श्री शिवगाम सुंदरका संतरेश्वर दिव्य चरण कमल पादार्पितं भवतु तथैव भास्तु लोकां पुष्पं वेद पुष्पान् प्रसादातं कुसुमान् कमते एकमुखे तुपति सासगत्पते प्रकाशवेदकमोदभवते सहस्राक्षरा परमेभ्यो महादेवो नमः शिवगाम सुंदरका सनातस्य आनन्दप्रिय गणराजमूर्तैर्वने कणव இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 திருக்கோவில்களில் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் மூலஸ்தான மாரியம்மன் புற்றுமண்ணால் ஆனதால் அம்மனுக்கு அபிஷேகம் எதுவும் கிடையாது.
தைல காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா சனிக்கிழமை இரவு நாதஸ்வர இசை கச்சேரிகளுடன் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தெப்பத்தில் உலா வந்த மாரியம்மனை வணங்கி வழிபட்டனர். கருட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள் ஒசூரில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் மற்றும் ஒசூர் வைஷ்ணவ கைங்கரிய சபா சார்பில் 2ஆம் ஆண்டாக பஞ்சகருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் சனாதன தர்மம் தழை தோங்கவும் நல்ல மழை பொழிந்து உலக மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழவும் வேண்டி வழிபடுவதே இந்த பஞ்சகருட சேவையின் நோக்கம். ஒசூரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில், ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில், பாத்தகோட்டா கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேய சுவாமி கோவில், அகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சுயம்பு அபயஹஸ்த லட்சுமி நரசிம்மர் கோவில் மற்றும் மோடரப்பள்ளி ஸ்ரீ அபயஹஸ்த நரசிம்மர் கோவில் ஆகிய 5 கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். உலக நன்மைக்காக நடத்தப்பட்ட திருவிளக்கு பூஜை. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் உலக நன்மைக்காக ஸ்ரீ அத்தி பத்ரேஸ்வரி தேவி திருக்கோவில் மற்றும் மாதா அமிர்தானந்தமயின் அமிர்த சேவா கேந்திரமும் இணைந்து 10,008 திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை அருகே மிக பழமையான அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அத்திக்காவு ஸ்ரீ அத்தி பத்ரேஸ்வரி தேவி திருக்கோவில் அமைத்துள்ளது. இந்த கோவிலில் உலக நன்மைக்காக கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட 500க்கும் மேற்பட்ட ஊர்களை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்ட 10,008 திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. மாதா அமிர்தானந்த ஆசிரம சுவாமி சிவாமிர்தானந்த பூரி ஆசி உரை வழங்கினார். சுவாமிகள், சன்னியாசிகள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
கைலாயம் என்று போற்றப்படும் சென்னை திருவொற்றியூரில் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆதிபுரீஸ்வரர் சன்னதிக்கு அருகில் அருள் பாலிக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவரான நரசிங்க முனையரையர் நாராயணரின் சன்னதி அமைந்துள்ளது. புரட்டாசி சதய நட்சத்திரத்தை முன்னிட்டு சுவாமிக்கு நேற்று எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், பால், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பிறகு சுவாமிக்கு வஸ்திரம் உடுத்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை அபிஷேகங்கள் நடைபெறும். அதில் ஆடி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி ஆருத்ரா தரிசனம் இவை இரண்டும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்தவை. சனிக்கிழமை காலை கனகசபையில் வீற்றிருக்கின்ற நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்பிகைக்கும் காலை மாலை என 2 வேளைகளிலும் விபூதி, சந்தனம், இளநீர், திரவியங்கள், பன்னீர், பால், வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. நடராஜ பெருமானுக்கு மிகவும் பிடித்த விபூதி மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று காலை முதல் யாகங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டது. பிறகு மேளதாளங்கள் முழங்க யானை ஊர்வலத்துடன் அபிஷேக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் தேவாரம், திருவாசகம், பரதநாட்டியங்கள் முதலிய தெய்வீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ளது திருவதிகை அருள்மிகு ஹேமஜவல்லி சமேத ஸ்ரீ சரநாராயண பெருமாளின் திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் ஏகதின பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ சரநாராயண பெருமாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகன சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உள்பிரகார வழிபாடு நடைபெற்ற போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு ஸ்ரீசர நாராயண பெருமாளை வழிபட்டு சென்றனர். முன்னதாக அம்ச வாகன சேவை, சிம்ம வாகன சேவை, அனுமந்த வாகன சேவை, சேஷ வாகன சேவை, யானை வாகன சேவை, குதிரை வாகன சேவை உள்ளிட்ட பல்வேறு அலங்கார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெருமாளின் சேவையை காண சுற்று வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கிப்பட்டி அருகே உள்ள ஐயாசாமிப்பட்டி ஊர் நடுவே இருந்த எந்திரக்கல் எல்லை காவல் தெய்வமாக வழிபட்டு வந்தனர் அந்த ஊர் மக்கள். அந்த எந்திரக்கல் 150 ஆண்டு பழமையானது என்று ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியைச் சேர்ந்த தனியார் வணிகவியல் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் முனைவர் மூவேந்தன் அளித்த தகவலின்படி சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் புலவர் க. காளிராசா மற்றும் மூவேந்தன் ஆகியோர் நேரடியாக சென்று குறிப்பிட்ட எந்திரக்கல்லை ஆய்வு செய்தனர். செய்தியாளர்களை சந்தித்த ஆய்வுக் குழுவினர் தமிழர்களிடையே தொன்று தொட்டு வரும் நடுக்கல் வழிபாட்டு முறை இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. எல்லைக்கல்லை பிடாரியம்மனாகவும் சூலம் குறியிடப்பட்ட கற்களை முனியசாமியாகவும் வழிபடுவது வழக்கமும் பல்வேறு கிராமங்களில் இப்போதும் நடைமுறையில் உள்ளன. ஐயாசாமிப்பட்டியில் அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த கல் சுமார் 3 அடி உயரத்தில் 1.25 அடி அகலத்தில் மறை முழக்கம் மந்திரம் எழுதப்பட்டு பெருமாளுக்கு உரிய நாமம் இடப்பட்டுள்ளது. திருவாளி அமைப்பில் சூளங்களும் அதன் கீழ் 5 வரிகள் 5 கட்டங்கள் வெடிக்கப்பட்டு முடிவில் திரிசூலங்கள் காட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டங்களுக்குள் சிவாய நம என்னும் மந்திர எழுத்துக்கள் நம சிவாய, எனம சிவ, மசிவ என, வயணமசு என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டின் எழுத்தை கொண்டு இது 150 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று கருத முடிகிறது. ஊரில் காலரா, அம்பை போன்ற பெருநோய் ஏற்பட்டு மக்கள் தொடர்ச்சியாக இருந்தபோது தங்களை இப்பெரும் மழிவிலிருந்து காக்க இந்த மாதிரியான எந்திரக்கல்லை எழுதி ஊர் நடுவே வைத்து வழிபட்டிருக்கலாம். இக்கல் இன்றும் ஊர் நடுவே காவல் தெய்வமாக வழிபடப்படுகிறது. மேலும் இந்த எல்லைக்கல்லுக்கு சேவலை வெளியிடும் வழக்கமும் நடைமுறையில் உள்ளது. இந்த ஊர் மக்களுக்கு இக்கல்லில் உள்ள எழுத்து பற்றியோ வழிபாட்டு முறை உள்ளது என்பது பற்றியோ ஏதும் தெரியவில்லை என தெரிவித்தனர். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தில் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் நிறைமணி காட்சி நடைபெறும். இந்த ஆண்டும் கோவில் கருவறை மற்றும் முன்பகுதியில் பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், எண்ணெய், மூலிகை தாவரங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கட்டி அழகையும் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தருவது போல் பந்தல் முழுவதும் தொங்கவிடப்பட்டிருந்தது. உலகில் மழை, இயற்கை வளங்கள் செழிக்கவும், ஜீவராசிகள் அனைத்தும் பசி, பட்டினி, பஞ்சம் இல்லாமல் வாழவும், வேண்டுதல்கள் நிறைவேறவும், விவசாயம் தழைக்கவும் இந்த நிறைமணி காட்சி அமைக்கப்படுகிறது. சுமார் 5 டன் அளவுள்ள காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 3 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கடைசி நாளில் இங்கு தொங்கவிடப்பட்டுள்ள பொருட்களை ஒன்று சேர்த்து கூட்டாஞ்சோறு செய்து அம்மனுக்கு படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படும். முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் நிறைமணி காட்சியை தங்களது செல்போனில் படம் எடுத்து சென்றனர். நிறைமணி காட்சி பார்ப்பதற்கு தொங்கும் தோட்டம் போல் பரவசத்தை ஏற்படுத்தியது.